தஞ்சாவூரில் திராவிட மாடல் அரசின் டெப்போவிலிருந்து விதைகள் வாங்கி பயிரிடப்பட்ட பயிர்களுக்கு மஞ்சள் தேமல் நோய் ஏற்பட்டதால் விடிய அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே அரசு டெப்போவில் விதைகள் வாங்கி 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் உளுந்து பயிர்களை சாகுபடி செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பயிரிடப்பட்ட பயிர்கள் அனைத்தும் மஞ்சள் தேமல் நோயால் பாதிக்கப்பட்டதைக் கண்டு விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் தொடர்ந்து விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் செயலை நிறுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருநின்றவூரில் ஜொமேட்டோ மூலம் பிரியாணி ஆர்டர் செய்தவருக்கு போதைப்பொருள் வந்ததால் அதிர்ச்சியடைந்தார். கௌதம் என்பவர் ஜொமேட்டோ செயலி மூலம் திருநின்றவூர் காதர்பாய் பிரியாணி கடையில் மட்டன் பிரியாணி ஆர்டர் செய்துள்ளார். மட்டன் பிரியாணியை ஜொமேட்டோ ஊழியர் கௌதமிடம் டெலிவரி செய்துள்ளார். பிரியாணியை சாப்பிட முயன்றபோது அதில் கூலி போதைப்பொருள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கௌதம் பிரியாணி கடைக்கு சென்று முறையிட்டதற்கு ஊழியர்கள் அலட்சியமாக பதில் அளித்துள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் தங்கு தடையின்றி கிடைப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. விழுப்புரத்தில் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்த அரசாணை 140 ரத்து செய்ய கோரி நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 41 மாத பணி நீக்கத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும், நெடுஞ்சாலைத்துறை மக்கள் சேவைத்துறையாக விளங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இலிச்சத்திரம் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே திருநாய்கள் கடித்ததில் 14 ஆடுகள் உயிரிழந்தன. கொடுமணல் பனங்காட்டைச் சேர்ந்த விவசாயி விஜயகுமாருக்கு சொந்தமான 20 ஆடுகள் பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் திருநாய்கள் கடித்ததில் 14 ஆடுகள் உயிரிழந்த நிலையிலும் 3 ஆடுகள் உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து சென்னிமலை பகுதியில் கால்நடைகளை திருநாய்கள் கடித்து வருவது அதிகரித்து வருவதாகவும் திருநாய்களை கட்டுப்படுத்த விடியா ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ள விஜயகுமார் உயிரிழந்த ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.